செல்வம் அதிகமாக கொழித்து கொடுக்கக்கூடிய குபேரனுக்கு பிடித்தமான ராசிகள் சில உண்டு. அவையில் இங்கே பார்ப்போம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குபேர பகவான் ஆசீர்வாதத்தை ஒரு சில ராசிகள் பெறுகின்றனர். அந்த ராசிகளில் நவ கிரகங்கள் அவ்வப்போது தங்களது இடத்தை மாற்றுவார்கள். அதற்காக சில காலம் எடுத்துக்கொள்வார்கள். நவ கிரகங்கள் இடமாற்றத்தின் பொழுது 12 ராசிகளுக்கும் கட்டாயம் தாக்கம் இருக்கும் இல்லையா? முக்கிய கிரகங்களின் இடமாற்றத்தின் பொழுது உலகத்தில் உள்ள அத்தனை உயிரினங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. 12 ராசிகளுக்கு கீழே உள்ள அனைவரும் தனிப்பட்ட குணாதிசயங்களை பெற்றெடுத்திருப்பாங்க. அதுலேயும் 12 ராசிகள் உள்ள ஏகப்பட்ட மாற்றம் இருக்கும். ஒரு கிரகத்தை அதிபதியாக கொண்டிருந்து குணாதிசயங்களை எப்படி இருந்தாலும் கிரகங்களின் மாற்றத்தால் சுப மற்றும் அசுப பலன்களை அவ்வப்போது பெற்றுக்கொண்டே இருக்கக்கூடியது தான் இந்த உலகத்தில் மக்களுடைய வாழ்க்கை. சில ராசிக்காரர்கள் அவ்வப்போது செல்வ செழிப்போடு பிறப்பார்கள். ஏன்னா இஷ்ட தெய்வங்களின் ஆசீர்வாதம் அவர்களுக்கு எப்போதும் இருக்கும். அந்த வகையில் செல்வத்தின் கடவுளாக விளங்கக்கூடிய குபேர பகவான் ஆசீர்வாதத்தை ஒரு சில ராசிகள் பெறுகின்றனமாம். அதில் மகர ராசி குபேர கடவுளுக்கு பிடித்த ராசிகளில் நீங்களும் ஒருவர். உங்களுக்கு எப்போதும் அவருடைய ஆசைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் எத்தனை சவால் வந்தாலும் நீங்கள் உறுதியோடு எதிர்கொள்வீர்கள். வெற்றி உங்களை எப்போதும் தேடி வாழ்க்கையில் பணத்திற்கு எப்போதும் பஞ்சம் இருக்காமல் பார்த்துக்கிட்டு நிதி நிலைமையில் முன்னேற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்பை, வருமானத்திற்கு எந்த குறையும் இல்லாமல் புதிதாக வீடு மற்றும் வாகனங்களாக வாங்குவதற்கான சூழ்நிலையை உண்டாக்கும். இது அத்தனை பலன்களையும் குபேர பகவான் உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் இந்த பொது பலன் அப்படிங்கிறது அவங்க பிறந்த ஜாதகத்தில் வேறு ஏதாவது பாதிப்பு இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கும். ஆனாலும் இது பண விஷயத்தை பெற்றுக் கொடுக்கும். விருச்சிக ராசி ரொம்ப புத்திசாலி, ஆனால் அந்த புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தாத ஒரு ராசியாக செயல்படுது எதுனா விருச்சிக ராசி. அந்த விருச்சிக ராசி உங்கள் பேருக்கு பிடிச்சமான ஒரு ராசி. இவங்களுக்கு பண உறவு இருக்கும். பெருசாக இருக்கிறதோ இல்லையோ சிறுசாவது வந்துட்டுருக்கோம். அந்த பண உறவு வரும்போது இவங்களாம் அகலக்கால் வச்சு ஏதாவது பிரச்சனைலாம் மாட்டிக்கிட்டால் தான் உண்டு. அதனால் அகலக்கால் வைக்காமல் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. வித்தியாசமான விஷயங்களில் எப்போயுமே விருச்சிக ராசிக்கு ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும். முன்னேற்றத்தை நோக்கிய பயணம் அதிகமாக இருக்கும். திட்டமிட்டபடி அனைத்து செயல்களையும் செயல்படுத்துதல் விருச்சிக ராசிக்காரங்க மிக புத்திசாலி. இவங்களுக்கு வருமானம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் சரியான முறையில் செயல்படலை அப்படின்னா என்ன திறமை இருந்தாலும் வறுமையில் இருக்கிற மாதிரியே இருக்கும். இவங்களுக்கு செல்வ சுகத்திற்கு எந்த குறையும் இல்லாமல் இருக்கும். ஆனால் எல்லா விருச்சிக ராசியும் அப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு பொதுவாக இந்த குபேரனுடைய அருளாசி இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் முழு அர்ப்பணிப்போடு செயல்படுவாங்க. அதனால் வெற்றியும் கிடைக்கும். உங்களுக்கு பணம் அதிகரித்து கொண்டே இருப்பதற்கான அதுதான் காரணம். என்னவென்றால் உங்கள் மீது குபேர பகவான் ஆசீர்வாதம் இருந்து கொண்டே இருக்கும். அவருக்கு பிடித்த ராசிக்காரர்கள் நீங்களும் ஒருவராக இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் ஜாதகத்து பிரகாரம் உங்களுடைய குணதிசை பிரகாரம் நீங்கள் மாற்றி நடந்தீங்கன்னா இந்த பலன் கிடைக்காம போயிடும். துலா ராசி எடை போட்டு பார்க்குற மாதிரி துலாபாரம் மாதிரி செயல்படும். கடின உழைப்பு, எப்போதும் நீதி நேர்மை அப்படின்னு சொல்லி நிறையா பேர் பார்ப்பாங்க. அடுத்தவங்க சரியாக இருப்பாங்கன்னு கவனித்து பார்த்து செயல்படுவாங்க. அதனால் அவங்களுக்கு இதில் நல்ல புத்திசாலித்தனமான பண்பு இருந்து சிந்தித்து செயல்படுறதுனால குபேரனோட அருளாசினால பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகும். குபேரபகவானுடைய ஆசீர்வாதம் இவங்களுக்கு இருக்கிற காரணத்தினால பொருளாதார நிலைமையில் எப்போதும் குறை இல்லாமல் இருப்பாங்க. லட்சுமி தேவியின் அருளாசியால் சுக்கிரனுடைய வீடாக இருந்து கொண்டு செயல்படும் போது திட்டமிட்டபடி காரியங்களை முடிப்பதில் குறியாக இருப்பாங்க. வாழும் காலத்தில் இவங்களுக்கான யோகம் வந்து கொண்டே இருக்கும். ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் பணத்தில் இவங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. குபேரன் ஆசீர்வாதம் ரொம்ப இருக்கக்கூடிய ஒரு ராசியில் இதுவும் ஒரு ராசி. இப்படி பொதுவான பலனாக சொல்லப்பட்ட துலாம் ராசி, அதுக்கப்புறம் விருச்சிக ராசி, அதுக்கப்புறம் மகர ராசி ஆகிய 3 ராசிகளுக்கு குபேரனோட ஆசீர்வாதம் இருப்பதாக ஜோதிடத்தில் கூறப்படுது. ஸோ துலாம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்து பிரகாரம் 7வது இடமா இருந்து செயல்படக்கூடியது. விருச்சிகங்கிறது கால்சக்கரம் 8வது இடமாக செயல்படக்கூடியது. மகரங்கிறது கால்சக்கரம் 10ஆம் இடமாக செயல்படக்கூடியது. இந்த 3 தன்மையும் சரியான முறையில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி உண்டு. நன்றி, வணக்கம்.